ஆசைப்படும் பெரிய காரியங்களை செய்யணும். இயேசு நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தினாலே அன்பு வாழ்த்துக்கள். கூட அழைத்து இந்த வாழ்வில் கூட சபைக்கும் உதவினருக்கும் பாஸ்டருக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் செய்திகளாக கடந்து செல்வோம். செய்தி தலைப்பு சிறையிருப்பில் இருந்து விடுதலை. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு விதமான ஒரு சிறை என்ன செஞ்சிருப்போம், மாட்டிட்டு இருப்போம். அது நோயாக இருக்கலாம், பிரச்சனை வீட்டில் சமாதான பிரச்சனையாக இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தேசமே சிறையிருப்பில் இருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுல எடுத்துருவாங்க. கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது இஸ்ரவேல் இருக்கலாம். அவங்க வாசமான இந்த தேசம் இஸ்ரவேல். அது சாலமோனுடைய காலத்தில் சாலமோன் மகனாகி ரெகொபெயாம் காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா தேசம் இரண்டாக பிரிந்து மேல இருக்கிற வடக்கு தேசம் இஸ்ரவேலும் கீழே இருக்கிற தெற்கு தேசம் யூதா என்று பிரிந்து விடுகிறார்கள். அவங்களுக்கு தனித்தனியான ராஜா, தனித்தனியான கட்டங்கள் எல்லாமே. காலம் செல்ல செல்ல மக்கள் தன்னுடைய வார்த்தையிலிருந்து வழி விலகி பாவத்துக்குள்ளாக சென்று விடுகிறார்கள். இதே கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அவங்க மூலமாக நீங்கள் செய்வது தவறு என்று அவர்களோட பேசுகிறார். ஆனாலும் இந்த மக்கள் மீண்டும் மீண்டும் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதனால கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா வேறு தேசத்து ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார்கள். படையெடுத்து வந்து இஸ்ரவேல் தேசம் 720 BC-லேயே என்ன செஞ்சு கேப்சர் பண்ணப்படுது. ஆனால் யூதாவிலே ஒரு சில நல்ல ராஜாக்கள் இருந்ததுனால 597ல எருசலேம் கேப்சர் பண்றாங்க. 3 ஸ்டேஜ்ல ராஜா வர்றாரு. 3 சீஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் 3 முறை படையெடுத்து வருகிறார். ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்வாருன்னா கொஞ்சம் மக்கள் என்ன செஞ்சுருவாரு, கூட்டிட்டு போயிடுவாரு. நம்ம அவங்களை என்னன்னு சொல்லுவோம், அகதிகள், ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய கையோட கூட்டிட்டு போய் பாபிலோன்ல அவங்க பண்ணுவாங்க. 2வது தடவை அதே செஞ்சாரு. 3வது முறை அவர் படையெடுத்து வரும்பொழுது கர்த்தர் எரேமியாவின் மூலமாக அவர்களுடைய ஒரு கடிதத்தின் வாயிலாக பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க எல்லாரும் வேற ஒரு தேசத்துல இப்ப போய் இருக்கீங்க, அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும். அப்போ தேவன் அவங்க அந்த தேசத்துல இருந்தா அவங்களுடைய பாவத்துக்கு மட்டும்தான் ஒப்புக்கொள்ளப்பட்டாங்க. ஆனாலும் என் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த சிறையிலிருந்து வெளியே வர அவங்க என்ன செய்யணும் ஒரு லட்சம் மூலமா கர்த்தர் அவங்க பேசுற வாசமும் எரேமியா 29:1. இதுல என்ன நடக்குது அப்படின்னா கச்சர் கொள்ளர்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, முதல் ஷிப்லயே கூட்டிட்டு போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கச்சர் கொள்ளர் தான் ஸ்போர்ட் தான் செய்வாங்க, இந்த ஆர்மிக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. அப்ப இவங்களை வீட்டுக்கு போயிட்டோம்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்சு ஒரு எழுப்புதல் வந்துடும், ஒரு பெரிய கிளர்ச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. கஷ்டம் இது அவங்க இது ஒழுங்கு முறையெல்லாம் செய்யல, ஓப்பனாக இது நடக்குது. ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரே தேசம் தான். ஒரு லெட்டர் எடுத்து என்ன செய்யறாங்க, கொடுத்து விடுறாங்க. அந்த லெட்டர்ல என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதலாவது வார்த்தை வசனம் 5. அப்போ முதல் எடுத்தவருக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா டூ யுவர் டியூட்டி. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அது இருக்கிற வேலை எதுவுமே சரியா ஓடாது. சமையல் ஓடாது, பிள்ளைங்களுக்கு பாடம் கொடுத்து எதுவுமே என்ன செய்யாத ஓடாது. ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம பிரச்சனையிலேயே அதே நினைச்சு அதே பேசி இருக்கிற பிரச்சனையை கூட கொஞ்சமா நம்ம உருவாக்கணும். அப்ப இவங்க எல்லாரும் சிறையிலிருக்கப்பட்டு வேற ஒரு தேசத்துக்கு போயிட்டாங்க, பாபிலோன் தேசத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்க கொஞ்ச நாள் தான் இங்க இருப்போம், சீக்கிரமா நாங்க என்ன போயிருவோம், எங்களோட சொந்த தேசத்துக்கு போயிருவோம். ஆனா அவங்க வீடு கட்டாங்க, எதுவுமே செய்யாம அப்படி இருக்காங்க. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு வீடு கட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நாங்களே என்ன வரும், நம்ம வீட்டுலாம் கட்டிட்டு நம்ம தேசத்துக்கு போயிருவோம். அப்புறம் இது அந்த நாட்டு மக்கள் தானே அதை அனுபவிப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். நாங்க காசு போட்டதெல்லாம் நட்டி வச்சுட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்ததக்க அதை அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கலாம். தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய கடமையை நீ செய், உன் வேலையை
எழுதாது. இன்னைக்குமே அதனால நம்ம பைபிளை வாசிக்கிறோம். ஆடு வைத்துக் கொண்டிருந்த மோசையிடமே தேவன் தரிசனமானார். ஆலையிலே வேலைப்பட்டுக் கொண்டிருந்த விதியோடு எடுத்துதான் தேவன் தரிசனமானார். இன்னைக்கு நமக்கு வேலையில் இருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குற முதல் கட்டளை இருந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும். 6வது வசனம், போதுமா? அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, don't wait to come to Jerusalem. திரும்ப வரதுக்காக எதையுமே தள்ளி போடாதீங்க. நடக்கட்டும். ஏன்னா அவங்களுடைய சிறையிருப்பின் காலம் 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகள் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 தலைமுறை. இப்போ ஒரு கவலை எடுத்துக்கோங்க, ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுடைய தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, ஈவன் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பார்த்துப்பாங்க. இந்த சேம் அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய பேர பிள்ளைங்க, அவங்களோட பிள்ளைங்க, நிறைய பேர் இன்னைக்கு பொழுது பாட்டி எல்லாரும் இருக்காங்க. இப்போ 70 ஆண்டுகள்ங்கிறது 7 தலைமுறையினரை நாம் பார்க்க முடியும். 10 வருஷம் ஒரு ஜெனரேஷன். அப்போ 70 வருஷமும் நீங்க வேலை செய்யாம உங்க வாழ்க்கையை வாழாம நீங்க இருக்கக்கூடாது. நிறைய நம்ம சிறு பாதையில் நடக்கும்பொழுது என்னன்னா எதையுமே செய்ய நம்ம மனசு வராது. அழுகை பழக்காப்பை உருவ நடந்து அப்படின்னு சங்கீதத்துல வாசிக்கிறோம். இன்னும் அழுகை பழக்காப்பை நீ உட்கார்ந்து விடாது, உட்கார்ந்தால் படுத்து விடுவார், நீ எழுந்து நட ஓடு என்று தேவன் சொல்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக நீங்க உங்க வேலை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. யூ ப்ராக்ரஸ். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் கரெக்டாக அதை டிஸ்பிளின் கொடுத்தாரு. வாசம் 1 Corinthians 3:7. ஆமென். அப்போ நடுகிறவனாலும் அல்ல, வாய்ச்சவனாலும் அல்ல, எல்லாம் தேவனால கூடும். இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்திற்காக எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் கர்த்தர் என்ன செய்யறாரு பார்க்கிறாரு. காலையில ஒரு மணி 7:30 வீட்டுல ஜாலியா நல்லா தான் இருக்கும். நீங்க எல்லாரும் கிளம்பி கர்த்தருடைய சமூகத்துல இருந்து காத்திருக்கிறீர்கள். இந்த எஃபர்ட்டையும் தேவன் என்ன செய்யறாரு பார்க்கிறாரு. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுக்கின்ற ஜபங்கள், விண்ணப்பங்கள், உபவாசங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் பார்க்கிறார். பார்த்து உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். 2வது பாயிண்ட், சமாதானத்தின் நாடுகள். வசனம் 7. நான் உங்களை செருப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானமா இருக்கும். இது ஒரு வினோதமான ஒரு காரியம். என்னைக்குமே உங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம என்ன பெருசா செய்ய மாட்டோம். ஆனா உங்களை சிறை பிடித்த மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இந்தோ பாகிஸ்தான் வாரம் இல்லையா, அத்தனை நாள் தேசத்துக்காக ஜெபிக்காத மக்கள் எல்லாரும் நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். எதுக்காக? போர் நிறுத்தணும். அந்த சட்டம் வந்து நம்ம இருக்க முடியாது, சமாதானம் இருக்க முடியாது. என் பையன் வெறும் ஒரு வாரம் சொல்லிடுவான், அம்மா நியூக்ளியர் பாம்பு போட போறாங்க, நம்ம எல்லாரும் இந்த தேசத்துக்கு போயிடணும். நம்ம லேடிஸ்க்கு என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம இடத்த விட்டு போகக்கூடாது. இங்க வெள்ளம் வரும், தூத்துக்குடியில என்ன பிரச்சனை வெள்ளம் வந்து ஊர்ல 2 தடவை வந்து எங்க அப்பா அம்மா மாறி கிளம்பி வந்து வீட்டுக்கு வா வெள்ளத்துக்குள்ள இருக்கு. வெள்ளத்துக்குள்ளேயே இருந்தாலும் இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஹவுஸ் மேல நம்மளுடைய இடத்துக்கு மேல ஒரு அட்டாச்மெண்ட். அதனால நம்ம இந்த தேசத்துக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாரும் நீங்க கண்டிப்பா நினைச்சிருக்கீங்க, ப்ரே பண்ணிருக்கீங்க, போகணும் பண்ணிட்டு உண்மையா. ஏன்னா அதனால ஜெபிக்காத மக்கள் வாமது கொடுக்கணும் அவ்வளவுதான், அதே என்னாச்சு முடிஞ்சது. அப்போ இந்த இடத்துல ஒரு கரெக்டான ஒரு கட்டளை தேவன் இருக்கிறாரு. உனக்கு எதிராக எழுதுகிற மக்களின் சமாதானத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும். இப்போ எதிராக யார் எதிர்த்து இருக்காங்க, இருக்கிறது பாபிலோன். பாபிலோன் தேசம் சமாதானமா இருந்தாலும் இவங்களும் சமாதானமாக இருக்க முடியும். ஒரு சின்ன ஒரு சாட்சி, எனக்கு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் என் ஃப்ரெண்டுக்கு. அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட சிஸ்டர் வந்து என்னை தவறா நடத்திட்டா, நான் அவரோட சண்டை போட போறேன், நான் வேற ஏதோ ஒரு சிந்தையில இருந்தேன், சும்மா சண்டை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது சொல்லாம நாம ஒரு சொன்னேன். அந்த நேரம் ஆவியாளர் மூலத்தை சண்டை போட வேண்டாம், அந்த தங்கை கேட்கவே செய்யவில்லை, சண்டை போடக்கூடாது என்று சொல், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தை திரும்ப
பெரிய பிரச்சனை இல்லாட்டாலும் யார் தெரியாத ஒரு கஷ்டம், யார் தெரியாத ஒரு கோபம், ஏதாவது அவங்க ஏதாவது தப்பா செஞ்சாங்கன்னா உடனே என்ன செய்யும், குடிக்கும், விட்டுரும். அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு தெரியாது. சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். உங்ககிட்ட யாராவது வந்து நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க அந்த சண்டையை நிறுத்தி அன்பின் பாலமாக செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூணாவது பாயிண்ட் பார்ப்போம். வசனம் 8. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க விட்டாதீர்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மூணாவது பாயிண்ட், do not listen to false prophets. கள்ள போதகர்களுக்கு இடர்படாதீர்கள். இது 29வது சாப்டர் 28-11 வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கப்படும். 28 பாருங்க. இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே ஆற்றோம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய ராஜாவிற்கை சகல ஜாதிகளையும் கணக்கிலிருந்து விலக்கிக் கொண்டேன். அப்போது அனனியா தீர்க்கதரிசி எரேமியா காலத்தில் எழுதினார். எரேமியா சொல்றாரு 70 வருஷம் உங்களுக்கு இஸ்ரவேலின் காலம். ஆனா அனனியா என்ன சொல்றாரு அப்படின்னா 2 வருஷம் தான். 2 வருஷம் நம்ம வீடு இருக்குமா, வீடு இருக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகும் இல்லையா? அப்போ God என்ன சொல்றாரு, don't listen to false prophets. கடைசி வசனம் 17 28-17. அப்படியே அன்னையே தீர்க்கதரிசி அவர் சத்தியத்தாலே 7ஆம் மாதத்தில் செத்துப் போனார். தவறான நல்ல போதனை கொடுக்கிறவங்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, நம்ம பாதுகாக்கிறார். அவர் எத்தனை நாள் என்ன சொல்லியிருந்தாரு, 2. ஆனா அவரே எதிர்பாராதமா மறுக்கிறார். ஒண்ணு மக்கள் வந்து இப்ப யோசிக்கிறாங்க, எரேமியா சொல்றதுதான் கரெக்டோ அப்படின்னு. இப்ப இருக்கிற காலத்திலும் நிறைய நல்ல போதனைகள் இருக்குது. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், காஸ்பல் ஆஃப் கிரேஸ், கன்சியூமர் காஸ்பல். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னா என்ன? நீங்க வந்து சர்ச்ல உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தருங்களே ஆசைப்படுவாங்க. உன்னை வாழாம தலையாடுவாங்க, கீழே ஆகாம மேலாடுவாங்க. ஃப்ரண்ட்லயும் இருக்காது, பேக்லயும் இருக்காது, நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்து சொல்லிட்டு அந்த முடிச்சுக்கணும், செய்தி முடிச்சுக்கணும். கன்சியூமர் காஸ்பல் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய தேவைகளை நீங்க ஜீசஸ்ல வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு காய்ச்சலா, தலைவலியா, சுகர் கட்டர் கொடுப்பாரு, கடன் இருக்குல்லையா கட்டர் கொடுப்பாரு, வீட்டுல பிரச்சனையா கட்டர் தோண்டி கொடுப்பாரு. தேவையை மட்டும் வந்து வாங்கிட்டு போறது கன்சியூமர் காஸ்பல். காஸ்பல் ஆஃப் கிரேஸ் இருக்கு. உங்களுடைய காரியங்கள் டீப்ஸ், உங்களுடைய கை எதுவுமே கிடையாது. நீங்க என்னனாலும் செய்யலாம், என்ன பாவனாலும் செய்யலாம். கர்த்தருடைய கிருபையினால உங்களுக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுப்பார். இந்த மாதிரி நிறைய காஸ்பல்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து உலாவிட்டு வருது. ஆனா நம்ம இந்த வேதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விதமான அட்வைஸ் சொல்லுவாங்க. அது எப்படி சரியா தப்பா நீங்க கண்டுபிடிக்க முடியும்? இஃப் இட் அலைன்ஸ் வித் தி வேர்ட் ஆஃப் காட், பைபிளுக்கும் அவங்க சொல்ற அட்வைஸ்க்கும் கரெக்டா இருந்தா நிச்சயமா நீங்க அந்த அட்வைஸ் நீங்க ஏற்றுக்கலாம். இல்லைன்னா அது வந்து ஒரு கலப்போதை. அவங்க வந்து இப்போ அந்த கலப்போதர்கள் எளிமையா கூட பாபிலோன்ல மட்டும் இல்லை, எஸ்ரேல்ல மட்டும் இல்லை, பாபிலோன்லயும் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, 20 வருஷம்லாம் இருக்காதுன்னு அவங்க தவறா படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் தேவன் அவர்களுடைய இடைவெளி இல்ல, நல்ல போதனைகளுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு தேவன் அவர்களோட பேசுறாரு. இப்ப இருக்கிற காலங்களில் நிறைய நேரம் விதவிதமான காரியங்கள். இங்க போய் ஜோமனா சரியாயிடும், இத்தனை நாள் ஜோமனா சரியாயிடும். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம வேதத்தில் இருந்தா இல்லவே. நீங்கள் முழு மனதோடும் ஆத்மாவோடும் தேவனை தேடும் பொழுது அதுவே ஒரு சிறையில் இருந்து விடுதலை பெற ஒரு வழிபாடாக அமையும். 5வது பங்கு 4வது புரிவாங்க. Hallelujah. 70 வருஷம் நிறைய நேரம் நம்ம ஒரு சிறையிலுக்குள்ள ஒரு பாடல் போயிடும். எதுக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை வரும் அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவருடைய தீவிரமான ஜனத்துக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்காரு, டைம் சொல்லியிருக்காரு, 70 years. அந்த அப்பார்ட்மெண்ட் டைம் வர்ற வரைக்கும் நம்ம அந்த பாதையில என்ன செய்யணும், பொறுமையோட நடந்து போயிட்டே இருக்கதான் வேணும். கர்த்தருக்கு பிரியமா வாழணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையிலிருந்து என்ன செஞ்சிடணும், எடுத்து போடணும். அதை வந்து தவறான பாதையை நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கவே கூடாது. குறித்த காலத்திலே தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அந்த காலத்துக்காக ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், காத்திருக்கணும். அவருடைய ஏற்ற வேலையிலே அந்த விடுதலை தேவன் தருவார். அந்த கையில வந்து கைண்ட் ஆஃப் செல்ஃப் ப்ரொடெக்ஷன். நம்ம எளிமையா அடுத்த வாசகம் பார்ப்போம்.
அப்படின்னு நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். இந்த நோயில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலன்னு நம்மள நிறைய பேர் வேதனை பண்ணலாம். ஆனா நான் உற்சாகப்படுத்துகிறேன், தேவன் உங்களுடைய அதிசயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இஸ் டெவலப்பிங் யுவர் மிரக்கிள், இஸ் டெவலப்பிங் யுவர் பிளெஸிங். அந்த காலம் நிறைவேறும் உடனே கர்த்தர் அவரே உங்கள் கரங்களிலே வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 5வது காரியம் 11வது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லையா? நிறைய பேர் அந்த எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷன்ல காட் பேசுறது தெரியாது. ஆனா இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை தேவன் உங்களுக்கு தருவார். அப்போ இந்த நேரத்துல வந்து இந்த வசனத்தை வந்து காட் நம்மகிட்ட பேசும்போது பாதி பேர் இருக்காங்க, பாபிலோன்ல இருக்காங்க, பாதி பேர் இருக்காங்க, எருசலேம்ல இருக்காங்க, தேர்ட் சீரிஸ் எல்லாம் எருசலேமை சுற்றி எதிர்த்தாங்க, முதுகை போட்டாங்க, எதுவும் செய்ய முடியாது. ஒரு கடினமான சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை குடிக்கிறார் என்றால் அந்த வார்த்தையை நிறுத்தப்பட்டுக் கொள்ளும். எனக்கு என்னோட பையன் வந்து 2008ல பிறந்தான், ஜூன் 15. ஒரே வாரத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் வருது, போஸ்ட் கிராஜுவேட் காம்படிஷன். அப்போ எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஒரு தோணுச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கை இதோட இன்னும் எதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தாட் தான் இருந்தது. கர்த்தர் ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு பாடல் மூலமா அவர் பேசினார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். இந்த பாட்டு எனக்கு பெருசா ஃபெமிலியராகவே இல்லை. ஆனா தேவன் வந்து அந்த வாழ்வழிக்கும் தேவன் நம் தேவன் அப்படிங்கிறது அந்த வார்த்தையின் மூலமா என் இருதயத்துல பதிஞ்சிருச்சு. நான் விசுவாசத்துல ரொம்ப குறைவுல விசுவாசம் சரி, ஜனம் சரி, எல்லாத்தையும் நான் குறைவுல பார்க்கணும். ஆனாலும் அந்த நேரத்துல ஆவியானவர் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ள எனக்கு ஒரு பலனை கொடுத்தார். எங்க அப்பா எங்க அம்மா எனக்கு இருக்காங்க. அப்ப எங்க அப்பா ஒரே ஒரு சொல்லி எனக்காக ஜோக் பண்ணுங்கப்பா, கரெக்டாக பாட்டு கொடுத்தே அந்த சொல்லிட்டாரு, வாக்கு எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த டைம்ல சரீரத்துல விலகு இல்லை, ஆத்மாவில் விலகு இல்லை. ஆனாலும் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ள தேவன் எனக்கு ஒரு கிருபை செய்தார். அதே போல எத்தனையோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் தேவன் அன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து உங்களுக்கு முன்பாக ஜீவனோடு நிறுத்தி இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன் நாளில். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் தேவன் எங்கே இருந்தாலும் வாக்குகளை அவர் கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறவே மாட்டார். அது இன்னைக்கு நடக்கிறார், அது நாளைக்கு நடக்கும், இன்னும் சில நாட்களில் நடக்கும். உங்கள் சிறையை நோக்கி பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களுடைய பேசுகிற வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை இருக்க கற்றுக்கொண்டார். கர்த்தருடைய இலங்கை அழைக்கக்கூடிய டஃப்பான டைம்ஸ்ல கொடுக்கிற வார்த்தை வந்து படகுல ஒரு இதை பிடிச்சிருக்க முடியுமா, தத்தளிக்கிற கடல்ல ஒரு இதை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. இது நடக்காத ஒரு வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த வசனம் சொல்லும் போது பாதி பேர் சிறைப்பிடிக்க இருக்காங்க, பாதி பேர் போரின் மத்தியில் இருக்காங்க. இந்த வார்த்தையை நம்புறதுக்கு மனமே கிடையாது. ஆனாலும் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, அழகான வார்த்தையை நாம் பற்றி கொண்டு நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அதிசயங்களை செய்வார். அப்போ இந்த விசுவாசம், இந்த 5 பாயிண்ட் ஷேர் பண்ணேன். உங்க வேலையை நீங்க செய்யணும், விசுவாசத்தில் நிற்கணும், குறித்த காலத்துக்கு காத்திருக்கணும், மற்றவர்களுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். இதையெல்லாம் செய்யும் பொழுது தேவன் இந்த மக்களுக்கு நிறைய நன்மைகளை தருவதையும் சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம வாசிச்சது 29வது அதிகாரம். எரேமியா வாசிச்சு பார்த்தீங்கன்னா கடுமையா இருக்கும், நிறைய டஃப்பான இது காரியங்கள்லாம் இருக்கும், நிறைய அழிவு கொண்டு இருக்கும். ஆனா அந்த இடைப்பட்ட 30 33 வரைக்கும் நிறைய மக்களை ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தூண்டு வார்த்தைகளாக இருக்கும். 33 33 ரொம்ப நம்பிக்கையின் வார்த்தைன்னு சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். 30:17 அவர்கள் உன்னை விசாரித்து சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காரியங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க சிறையிலே நான் சொன்னதை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய காரியங்களை நான் ஆராய்வேன், உனக்கு ஆரோக்கியம் தரணும். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை விசாரிப்பட்ட செய்யும். அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னது? விசாரிப்பட்ட செய்யும். இந்த மக்கள் எதிர்க்காக பாபிலோனில் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் ஒரு பாபிலோனியர் இருக்காங்க, எந்த வீட்டில் ஒரு பாபிலோனியர் இருக்காங்க, நடுவில் ஒரு இஸ்ரவேல் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இருப்பாங்க, என்ன கடவுள் விட்டாரா, உங்களை கைவிட்டாங்களா, அதனால நீங்க எங்க தேசத்துல வந்து இருக்கீங்க
கொடுத்தீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? இந்த நேரம் அவங்களுக்கு எவ்வளவோ வேதனையாக இருக்கு. இதெல்லாம் வந்து சில டேக்ஸ். யோசிப்புக்கு என்ன டேக் கொடுத்தாங்க? சொப்பனக்காரர். அது வந்து அவரை கிண்டலாக பேசுகிறவார். சொப்பனக்காரர் இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் கொடுப்பாங்க. சண்டைக்காரி, கோபக்காரி, எரிச்சலோடு இருக்கிறவா, பிள்ளைகளை அழைப்பவள், பிள்ளைகளை ஊட்டுபவள், ஞானம் இல்லாதவள், புத்தி இல்லாதவள் அப்படின்னு நிறைய டேக்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் பேசி ஒரு இதயத்தை காயப்பட்டிருக்கிறாங்க, நான் உங்களுடைய காயங்களை ஆற்றுவேன். தேவன் சொல்லுகிறார். யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, தேவன் நம்மை ஆற்றுவதற்காகவும் தேற்றுவதற்காகவும் இருக்கிறார். இந்த நாள் நம்ம ஒரு பெரிய பிரச்சனை நிறைய சொல்லுவாங்க, ஒரு வேதனையின் பாதையை நடக்கும் பொழுது எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீ ஏதோ பாவம் செஞ்சுட்ட, நீ ஒரு பாவி, உன் பாவத்தை நிமித்தம் இன்னொரு பிரச்சனைகளை அனுப்பிக்கிறார்கள். ஆனா தேவனுக்கு அந்த சிறையின் காலம் முடிவு உடனே அந்த வார்த்தையை உங்களுக்கு என்ன செஞ்சும் விலகி போயிடும். தேவன் சொல்றாரு, சாரப்பட்ட சீயோக்கு எத்தனையோ பேரும் உங்களை பேசிடுவாங்க. ஆனா நிச்சயமாகவே நான் வந்து உனக்கு ஆரோக்கியத்தை வளர்ப்பி காயங்களை ஆற்றும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களை சிறையிருக்க திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். எருசலேமுக்கோ உள்ள தீக்கிரையாக போச்சு. ஒண்ணுமே அந்த இடத்துல கிடையாது. எல்லாமே தவிடுபடியாக ஆக்கப்பட்டுச்சாங்க. காட் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு 70 வருஷம் முடிச்சு நீங்க திரும்பும் பொழுது நான் உங்களுக்கு மீண்டுமாக எல்லாவற்றையும் கட்டுவேன், உன் கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்புவேன் என்று தேவன் சொல்கிறார். 19 அவைகளிலே இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல ஒரு பிரச்சனை, சமாதானமே என்ன செய்யாது, வீட்டுல இருக்காது. ஆடல் பாடல் சத்தத்துக்கு பதிலாக எங்க இருக்கும்? அழுகையின் சத்தம், கண்ணீரின் சத்தம், கோபத்தின் சத்தம், எரிச்சலின் சத்தம் இதுதான் இருக்கும். வாழ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இறந்து போன சந்தோஷத்தை நான் திரும்பவும் தருவேன், நீங்க இறந்து போன ஆடல் பாடலை நான் மீண்டும் உங்களுக்கு தருவேன். நிறைய நேரம் நம்ம ஒரு துக்கத்தின் பாதையில் நடக்கும் பொழுது நம்ம வீடே இருக்கும் ஒரு பாதிப்பு. எப்பயும் போல சாப்பிட முடியாது, எப்பயும் போல தூங்க முடியாது, பிரச்சனையே திரும்ப நம்மளுக்கு வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் சொல்றாரு, ஒரு நாள் நான் அதை மாற்றுவேன், நீ முன்பு போல சமாதானமான சந்தோஷமான வாழ்வாய் என்று தேவன் சொல்லுகிறார். அடுத்து 20 ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருப்பாங்க. உனக்கு விரோதமாக எழுதினவர்களை நான் தண்டிப்பேன். நீ போய் யாருடையும் சண்டை போட வேண்டியதே இல்லை. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ நிறைய நேரம் நமக்கு ஒரு காரியம் வரும், யாராவது நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டா எந்த நாள் ஒரு வார்த்தைக்கு ஒரு அரை வார்த்தையாக கேட்கணும் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, சமாதானத்தின் பிள்ளைகளாக நாம் இருப்போம். தேவன் தாமே பெரிய காரியம் செய்வார். அடுத்து 22 நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், ஆமென். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார்டிங் பார்த்தீங்களா? நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அத்தனை நாள் வந்து அவங்க அந்த தேசத்திலிருந்து வேற தேசத்துக்கு போயிட்டாங்க. தேவன் அவங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அவங்களோட பேசல, அவங்க சொல்றதை அங்கீகரிக்கல. ஏன்னா அவங்களுடைய பாவம் அவ்வளவு பெரிதா கொடிதா இருந்தது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், 70 வருடத்தின் முடிவிலே நீங்கள் என்னிடத்திலே வரும் பொழுது நான் உங்களை என் பிள்ளைகளாக மாற்றுவேன். 31 இருக்குங்க, 31 18. நீ என்னை தண்டித்து ஆமென். நான் பண்ணியதெல்லாம் ஆ. ஆ. அப்பொழுது திரும்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். மக்கள் வந்து இந்த வாரம் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யறாங்க. அப்படியே 20 வாசிங்க. எப்பிராயீம் எனக்கு அருமையானவன் அல்லவோ? ஆ. அவன் எனக்கு பிரியமான பிள்ளை. ஆமென். விரோதமாய் பேசிய முதல் அவனை நினைத்துக் கொண்டே போதுங்க. முதல்ல என்ன சொன்னாரு? நீங்க என்னுடைய ஜனம், நான் உங்கள் தேவன். அவங்க வந்து தனது பாவத்தை அறிக்கை பண்ணோம்னா அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் டைனாமிக்ஸ் மாறி பார்த்தீங்களா? எப்ராயிம் இருந்தது வெறும் குமாரன், அருமையான குமாரன், அவன் வந்து பிரியமான பிள்ளை. அப்ப நம்ம ஒரு ஸ்டெப் கர்த்தருக்காக எடுத்து வைக்கும் பொழுது தேவன் ஜனம் அப்படிங்கிற ஒரு காரியத்திலிருந்து நம்முடைய அருமையான பிள்ளையாக இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கசப்பு, கோபம், எரிச்சல் இவைகளுக்கு இடம் கொடுக்காம கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய சிறையை திருப்பி அவருடைய சொந்த ஜனமாக சொந்த பிள்ளைகளாக மாற்றி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார். ஜெபம் முடிப்போம்.
எப்படி வாழ வேண்டும், அந்நிய இடத்தில் எப்படி வாழ வேண்டும், சிறையில் பாதையை நாம் நடக்கும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல இந்த நாளில் மக்களை சிறையிருக்கும் வாசலிலே சிறையிருக்கும் வழியாக நடந்து செல்லும் ஒவ்வொரு சகோதரியும் உங்களுடைய கடமைகளை நான் தாழ்ந்து ஒப்புக்கொள்கிறேன். நான் பொறுமையோடு இந்த ஓட்டத்தை ஓட ஒரு பலன் தாமதமாகும். அவர்களுடைய சிறை இருப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்கப்பா. அவர்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள எப்பவுமே செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அவர்களுடைய பாதத்திற்கு வந்து காத்திருப்பது ஒரு நாள் முழுதாக போகாதானே. அவர்கள் வந்து காத்திருப்பதும் பலனை கடத்திலிருந்து அவர்கள் தந்து அவர்களை ஆசீர்வதித்து பெருமை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.